ஹலோ சரியான இன்னும் ஒரு புது வீடியோ. என்ன வீடியோடா? சின்ன ஒரு விளக்கம் உண்டு, ஃபுட்பால் சம்மந்தமான சின்ன ஒரு விளக்கம் உண்டு. என்னடா, நேற்று தேதி 23 போர்த்துகலுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் ஃபிஃபா வேர்ல்ட் கப் ரவுண்ட் ஆஃப் ஒன் போட்டி நடந்துட்டு இருக்கியா ரீதியில் நடந்துச்சு. என்னடா விளக்கம், இந்த முறை ஃபிஃபா வேர்ல்ட் கப் அடிக்கிறதுக்கான டீம்ல அர்ஜென்டினா, ஸ்பெயின், பிரான்ஸ், அடுத்தது ஜெர்மன், அடுத்தது இப்படி அந்த வரிசையில் போர்த்துகலும் இருக்கானல். பயங்கர ஒரு நெருப்புடியும் அறிக்கானல். போர்த்துகலை பொறுத்தவரை அடியும் நெருப்பு பிளேயர்ஸ் மாறினா நூனோ மெண்டிஸ், தியாகோ கோஸ்டா, பெர்னார்டோ சில்வா, ஜாவோ ஃபெலிக்ஸ், கேன்சலோ, நேட்டோ, கிறிஸ்டியானோ ரொனால்டோ, ரூபன் டிவாஸ், அப்படியான நட்சத்திர பிளேயர்ஸ் மாதிரி அடங்கிய முரட்டு டீம் அந்த வருஷம் 2026 ஃபிஃபா போர்த்துகல் டீம் இருக்கி. போன முறை பெஸ்ட் மேட்ச்லாம் ரொனால்டோவால் ஒரு கோலும் போட முடியலை. அது மட்டும் இல்லாமல் ரொனால்டோ ட்ரை பண்ணி பார்த்தான், அவ்வளவு செல்ற அளவுக்கு இல்லை. ஆனால் ஒத்த என்ன வச்சிடாது. நேற்று நடந்த வச்சு நெருப்பு பறந்துச்சு மயிறு எடுத்தோட 6ஆம் நிமிஷத்துல தலைவர் ரொனால்டோ ஒரு கோல் ஒன்று அடிச்சான். தள்ளி கொடு நேட்டோ தள்ளி கொடுத்த கோல் அடிச்சான். ஒரு டேப்பிங் கோல் உண்டு, செம்ம கோல் உண்டு. அந்த கோல் தான் டெஸ்ட் மேட்ச்லேயும் அதுக்கு கொங்கோவுக்கு எதிராக நடந்த மேட்ச்லேயும் அதே ஷோட் அடிச்சான் ரொனால்டோ. பட் கோல் வெளியால போய்த்து அதே ஷோட் அதே இடத்துல வச்சு 6ஆவது நிமிஷத்துல அடிச்சான் தலைவன். ஒத்த கோல் இப்படி இருக்கேன், நெருப்பு கோல் உண்டு. அமெரிக்காவில் இருக்கிறவனெல்லாம் நினைச்சிருக்க மாட்டான். கிளியன் எம்பாபே ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான். அடுத்தது 2 கோல் போட்டுட்டான். லியோனல் மெஸ்ஸி 5 கோல் அடிச்சிட்டான். அடுத்தது ஹெரிகேன் கோல் போட்டுட்டான். இப்படி எல்லாரும் போடக்கால நினைச்சது வீரர்கள். ரொனால்டோ இன்னும் போடலன்னு அமெரிக்காக்காரன் ஃபுல் இதில் எரிப்பானல், வெறியில இருந்து எரிப்பானல். என்னடா ரொனால்டோ ஃபார்ம் அவுட் உண்டு. எல்லாருக்கும் பதில் அடி ரொனால்டோ நேற்று கொடுத்தான். ஐஎம் பேக் அழிச்சேன்னா கோல் அடிச்சு போட்டு ஒருத்தர் ரொனால்டோ வயசைக்கேல 41 வயசு சிங்க. அவன் நினைச்சான்டா ஃபுட்பாலுக்காக சிறந்தவன் அவன் தான். ஒத்தா மெச்சி நேற்று நடந்த மெச்சிமா இருக்கணும். இன்னொரு அடுத்த கோல் பார்த்தீங்கன்னா எப்படி கோல், அதுவும் நூனோ மெண்டிஸ் ஒரு கோல் ஒன்று அடிச்சான். மனுஷன் 9 நிமிடத்தில் ஒரு கோல் ஒன்று அடிச்சான் நூனோ மெண்டிஸ். அடுத்தது கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அதுவும் நூனோ மெண்டிஸ் அடிக்க நெருப்பு ஃபிரிக்கி கொண்டு ரொனால்டோ அடிக்க வந்தான். அந்த இது ஆனால் நூனோ மெண்டிஸ் என்ன செஞ்சான்டா, நூனோ மெண்டிஸ் மயிராண்டி என்ன செஞ்சான்டா, அடிச்சு விட்டான் இடது லெஃப்ட் கார்னர்ல செம்ம கோல். நூனோ மெண்டிஸ் பயங்கர ஃபார்ம்ல இருக்கான். நூனோ மெண்டிஸ் வேர்ல்ட் கப்ல இந்த வெளியாயினா கூட பயங்கர, அவனுக்கு நிறைய டீமான வாங்குறதுக்கு போட்டி ஓட்டுட்டு இருக்கேன். என்ன அப்படி பெரிய நெருப்பு பிளேயரா இருக்கான். நிறைய கிளப்புகள் ஒஃபர் வரும் அவனுக்கு. அந்த அளவு ஃபார்ம்ல இருக்கான். போர்த்துகல் செல்லேல நல்ல ஃபார்ம்ல ஆயிட்டானல். நேற்று நடந்த மேட்சில் உஸ்பெகிஸ்தான் சாதாரண டீம் இல்லை. அவனுக்கு ஃபிஃபா குவாலிஃபிகேஷன் ஆகுற சாதாரண விஷயம் இல்லை. அந்த ரீதியில பார்த்தா உஸ்பெகிஸ்தான் ஒரு நெருப்பு ஃபயர் டீம். அதே மாதிரி போர்த்துகல் அவனுக்கு அடிக்கிற லேசா அடிச்சுட்டு போய்த்திரல, அப்படிலாம் இல்லை, கஷ்டப்பட்டு அடிக்கணும். ஏன்னா ஃபிஃபா மேட்ச் குரூப் ஸ்டேஜ் மேட்ச் நடக்குது, லேசா வெண்டுட்டு இருக்கல. அடுத்தது ஒரு கோல் ஒன்று தள்ளி கொடுத்தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு. 68ஆவது நிமிடத்துல கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு தள்ளி கொடுத்த ஒரு கோல் உண்டு. அருமையா கொண்டு போய் போல லெஃப்ட் கார்னர்ல அடிச்சு விட்டான் ரொனால்டோ. ஒரு கோல் உண்டு, அருமையான சட்டப்படி கோல் உண்டு. டேப்பிங் கோல் இல்லாது, அது போல் ரன்னிங்ல போயிட்டு இருக்க காலையை அடிச்சு விட்டான். அந்த மாதிரி நெருப்பு கோல். 2 கோல் அடிச்சு தலைவன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான். இப்போ அடுத்தது நடக்க போற மெச்சுகள்லையும் ரொனால்டோ கொலம்பியாவுக்கு எதிராக ஒரு மெச் ஒன்று இருக்கு. அதுலேயும் எப்படி இந்த வருஷம் ஃபிஃபா வேர்ல்ட் கப்ல அடிக்கிறதுக்கான அதிக தகுதி இருக்கிற ஒரு டீமா போர்த்துகல் இருக்கின்ற எந்த சந்தேகமும் படத்தை சுவர் அடிப்பானது. அந்த அளவு ஃபார்ம்ல இருக்கானல். நேற்று மெச்சி ஃபயர் மெச்சி நேற்று நடந்தது. இப்படி போர்த்துகல் விளையாடுவானு எதிர்பார்க்க இல்லை. அந்த அளவுக்கு ஃபுல் ஃபார்ம்ல விளையாடினான சட்டப்படி விளையாட்டுன்னா எப்படி இருக்கணும், நெருப்பு விளையாட்டு. அடுத்தது ஜாவோ ஃபெலிக்ஸ் ஒரு கோல் ஒன்று அடிச்சு விட்டான் தலைவன். அவனும் ஒரு டேப்பிங் கோல் ஒன்று அடிச்சு விட்டான். அடுத்தது பார்த்தா இவன் அவனோட பேரும் வருது இல்லை, முடி வளர்த்து அவனோட பேரு என்னை வாங்க வைத்து அவனு ஒரு சட்டப்படி கோல் ஒன்று அடிச்சான். அந்த மாதிரி கோல் உண்டு. ராஃபோ லியோன்னு ஒருத்தன் அவனுக்கு ஒரு அந்த மாதிரி கோல் ஒன்று அடிச்சு விட்டான். சட்டப்படி கோல் உண்டு. ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான். 2026ஆம் ஆண்டு ஃபிஃபா வேர்ல்ட் கப்லேயே நடந்த ஒரு மேட்சில்
நிறைய ஆச்சரியமான மெச்சுகள் நடந்திருக்கு. அந்த ரீதியில பார்த்தா நேற்று நடந்த போர்த்துகல் மெச்சும் அந்த மாதிரி மேட்ச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபுல் ஃபோம் அவுட்ல இருந்த டீம் ரெண்டாவது மேட்சில் 5 கோல் அடிச்சிருக்கானல்ன்ற சாத்தியம் இல்லாத விஷயம் உண்டு. ரொனால்டோவுக்கு காய்ச்சவனெல்லாம் இப்போ எங்கே இருப்பானல்ல சரியா, அந்த அளவு ஃபுல் ஃபயரில் இருக்கான் ரொனால்டோ. இனிமேல் தான் ரொனால்டோட ஆட்டம் சூடு பிடிக்கும்.